பீட்ரூட் வடை கிடைச்சிருச்சு. என்னென்ன போடுங்க? என்னென்ன அரைச்சிக்கிறீங்க? மிளகா, சீரகம், பெருஞ்சீரகம். மிளகா, உப்பு, பெருஞ்சீரகம் அனைத்தும் நன்று அரைத்துக் கொள்ள வேண்டும். அம்மியில் அவ்வப்போது தண்ணீர் ஊற்றி தெளித்து கொள்ள வேண்டும் அரைப்பதற்காக. இன்னைக்கு நாம் பீட்ரூட் வடை செய்வதால் பீட்ரூட்டை நறுக்கி வைத்திருக்கிறோம். கூட வெங்காயமும் நறுக்கி வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். பருப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் நாமல் போட்டு அம்மியில் அரைத்துக் கொள்கிறோம். தேவையான பொழுதும் அவ்வப்போதும் சிறு தண்ணீரை தெளித்து அரைத்து கொண்டிருக்கிறோம் அம்மியில். ஓரத்தில் இருப்பதை எடுத்து நடுவில் வைத்து பின்பு அரைத்துக் கொள்கிறோம். அம்மி கல்லில் ஒட்டியிருப்பதையும் எடுத்து வளைத்து எடுத்துக்கொண்டு அம்மியில் நடுவில் வைத்து பின்பு அரைத்து கொண்டு இருக்கின்றோம். தண்ணீர் தெளித்து பீட்ரூட் வெங்காயம் போட்டதுடன் இந்த பேஸ்டை கலந்து கொள்கிறோம். பருப்பு ஊற வேணும். ஊறப்பட்டு நாமல் அரைத்து கொண்டு இருக்கின்றோம். பருப்பு, மிளகாய், ஜீரகம், உப்பு அனைத்தையும் தண்ணி ஊற்றி அம்மியில் அரைத்த பிறகு பீட்ரூட் வெங்காயம் போட்டு ஒன்றாக கலந்து வைத்து கொண்டு இருக்கிறோம். வாணலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த பேஸ்டை ரவுண்டாக தட்டி வாணலில் போட்டு வடை செய்ய போகிறோம். இப்பொழுது நாம் வடை தட்டி போட ஆரம்பிச்சு விட்டோம். பீட்ரூட் வடை கிடைச்சிச்சு. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். பீட்ரூட் வடை கிடைச்சிச்சு. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். Thanks for watching my videos. This is my